வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 2000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை கொடுப்பதாக புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன, யாரெல்லாம் இந்த உதவித்தொகை பெற முடியும், அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழக அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் மூலம் மாதாந்திர உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட உதவிகள் அந்தந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளின் கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பில், திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரியில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரிகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இம்மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் 2025-26ஆம் நிதியாண்டுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையின் நகல், குடும்ப அட்டை நகல், மாணவ மாணவியரின் வங்கி கணக்கு புத்தக நகல், ஆதார் அட்டை நகல், UDID அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டையின் நகல், தடையில்லா சான்று ஆகியவற்றுடன் 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரிகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவிகள் கூடுதலாக முந்தைய வகுப்பில் பெற்ற மதிப்பெண் சான்றிதழ், அதாவது 40% குறையாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்களோடு கல்வி உதவித்தொகை விண்ணப்பத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது கல்லூரி முதல்வரின் கையொப்பத்தோடு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரிகளில் கல்வி பயிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவிகள் வாசிப்பாளர் உதவித்தொகை திட்டத்தின் மூலம் பயன்பெறுவதற்கு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளின் தேசிய அடையாள அட்டை நகல், UDID அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், பிற துறைகளில் வகுப்பு வாரியான கல்வி உதவித்தொகைக்கு பள்ளி மற்றும் கல்லூரி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறவில்லை என்பதற்கான பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வரின் தடையில்லா சான்றுடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் 22/7/2025க்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் வகுப்பை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 2000 ரூபாயும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 6000 ரூபாயும், 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 4000 ரூபாயும், இளங்கலை பட்டம் படிப்பதற்கு 6000 ரூபாயும், முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 7000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இந்த நிதி உதவியானது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது அருகில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்வதன் மூலமாக அவர்களுக்கும் நீங்க நன்மைகள் செய்யலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.